வணக்கம் டெக் ஆன் பீப்புள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ மார்க்கெட்லேயே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் லான்ச் ஆகிருக்கு. ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் அண்ட் ஐஃபோன் 17 ப்ரோ. இந்த ரெண்டு ப்ராடக்டோட கம்பாரிஷன் அண்ட் ரெண்டு ப்ராடக்டோட டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்காக நிறைய எஃபெக்ட் போட்டு வந்து எடுத்திருக்கோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே. கேமரா தான் இந்த ப்ராடக்ட்டில் கேமரா மொத்தமாக 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 48 MP ஃபியூஷன் மெயின் கேமரா அண்ட் 48 MP ஃபியூஷன் அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் 48 MP வந்து ஃபியூஷன் டெலிஃபோட்டோ கேமரா. ஸோ அந்த டெலிஃபோட்டோவில் ஒரு முக்கியமான ஒரு லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் வந்து டெட்ரா லென்ஸ்ன்னு சொல்லிட்டு கம்பேரிங் ஃப்ரம் ஐஃபோன் 16 கம்பேர் பண்ணும்போது 56% வந்து இந்த லென்ஸ் வந்து பெரிய லென்ஸ் இருக்கனால ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக வருது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கார்டில் போகிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வச்சு நான் வீடியோஸ் எடுக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோஸுமே நான் போடுறேன். அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காகவும் அண்ட் வீடியோகிராஃபிக்காகவும் ஐஃபோன் 17 ப்ரோ சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு சரியான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். சூப்பராக இருக்குது இதோட வீடியோஸ்லாம். ஸோ இந்த டைம் ஐஃபோனில் உங்களுக்கு வந்து ஐஃபோன் 17 ப்ரோ அண்ட் 17 ப்ரோ மேக்ஸ் மூணுத்துலையுமே 128 ரெஃப்ரெஷ் ரேட் வரனால உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங் டைமாக இருக்கட்டும், ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஃபோனில் இந்த டைம் வந்து 3000 நைட்ஸ் லோக்கல் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கறனால இன்டோராக இருக்கட்டும் அண்ட் அவுட்டோராக இருக்கட்டும் உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கோ, ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்கோ, ஒரு யார் கால் பண்ணியிருக்கான்னு பார்க்குறதுக்கோ ரொம்ப 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 ஈஸியாகவே இருக்குது. பிகாஸ் 3000 நெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பீக் பிரைட்னஸ் வந்து. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு வந்து செராமிக் கிளாஸ்டுங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிளாஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறது, நம்ம பாக்கெட்டில் வந்து ஒரு காயின் வச்சுருக்கோம், அதை வந்து கீ செயின் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருந்தாலும் ஸ்க்ராட்ச் ஆகிற விஷயங்களை வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு ஐஃபோன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்களுமே ஜென்ரலாக டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக ஸ்க்ராட்ச் எதுவுமே ஆகலை. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்லையுமே உங்களுக்கு ஸ்க்ராட்ச் வந்து சூப்பராகவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஐஃபோன் சைட்லேருந்து. ஸோ இதோட வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து ஐஃபோன் 17 ப்ரோவில் வந்து 6.3 அண்ட் 17 ப்ரோ மேக்ஸில் வந்து உங்களுக்கு 6.9 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. XDRங்கிறதுல சூப்பரான ஒரு பஞ்சியான ஒரு டிஸ்பிளே. ஸோ இந்த ஒரு டிஸ்பிளேல வந்து 460 PPI பிக்சல் பர் இன்ச் இருக்கனால ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப கிளியராகவும் உங்களால் வந்து ஒரு வீடியோஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வீடியோஸும் உங்களுக்கு போடுறேன், அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெயிட்டேஜ் வந்துடும். ஸோ இந்த ஐஃபோன் 17 ப்ரோ இதில் வந்து 4823 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 30 மணி நேரம் வரைக்கும் உங்களால் வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும் வந்து ஐஃபோனில் கிளைம் பண்ணுறாங்க. பட் நாங்கள் ரியல் டைமில் டெஸ்ட் பண்ணும்போது வந்து 23 மணி நேரம் தாண்டல. அண்ட் ஆல்சோ ப்ரோ மேக்ஸில் வந்து உங்களுக்கு 5088 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே அவங்களால 30 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ப்ளே பண்ணணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது 24 மணி நேரம் வந்து எங்களுக்கு வந்து தாண்டல. ஸோ அதுக்குள்ளேயே வந்து எங்கள் பேட்டரி ட்ரைன் ஆச்சு. அகைன் இன்னொரு டைம் சார்ஜ் போட்டோம். ஸோ சார்ஜ் போட்டு இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் அண்ட் ப்ரோ ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஆப்பிளோட A90 ப்ரோங்கிற ஒரு சிப்செட் இருக்குது. ஸோ டே டு டே லைஃபுக்குமே சரி, ஒரு மல்டி டாஸ்கிங்குமே சரி, அண்ட் கேம் விளாடமே சரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. சம்டைம்ஸ் ஒரு 3/4 மணி நேரம் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு கேம் விளாடும் போது ஹீட் இஷ்யூ வந்து டெஃபினட்டாகவே இருந்தது. அது நம்ம வந்து பாக்கெட்டில் வைக்கும் போதுமே நம்ம ஸ்கின்னுக்குமே அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ வந்து கேம் விளாடும்போது மைனராக ஒரு ஹீட் இஷ்யூ வந்து இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து ஒரு நிறைய ப்ராடக்டோட சூப்பரான ரிவ்யூஸ் இருக்குது, அன்பாக்சிங் இருக்குது. ஸோ நாங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு எங்கள் சேனலில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. ஸோ ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.